மகன் பிறப்பினில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. இறை மகன் பிறப்பினில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. இறை மகன் பிறப்பினில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. இறைவனின் பிறப்பினை இகமதில் முழங்கிட முனைவோம் திருக்குலமே. ஏழ்மையேற்ற இறைவா எங்கள் வாழ்வை மாற்ற வருவார். ஏழ்மையேற்ற இறைவா எங்கள் வாழ்வை மாற்ற வருவார். இறைவா வருவார் என் மனமது பிறந்திடவே. இறை மகன் பிறப்பினில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. இறைவனின் பிறப்பினை இகமதில் முழங்கிட முனைவோம் திருக்குலமே. சிறைப்பட்ட நெஞ்சம் நிறைவினை காணவே. கரைகளால் என்றும் அசப்பட்ட இதயம் உதயம் காணவே. குறைகளால் என்று சிறைப்பட்ட நெஞ்சம் நிறைவினை காணவே. கரைகளால் என்றும் அசப்பட்ட இதயம் உதயம் காணவே. குறைகளை மறந்திங்கு கரங்கள் இணைந்திட ஒன்றாய் சேருவோம். கரைகளை கழுவிட பாவங்கள் நீங்கிட அவர் பதம் நாடுவோம். இறைவா வருவாய். இறைவா இறைவாயகமே வருவாய். ஆவியை தந்திடுவாய். தூய ஆவியை தந்திடுவாய். இறை மகன் பிறப்பினில் இதயங்கள் மகிழ்ந்திட இணைவோம் இறை குலமே. இறைவனின் பிறப்பினை இகமதில் முழங்கிட முனைவோம் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் திருக்குடும்பத்தின் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். திருக்குடும்ப திருவிழாவை பல ஆண்டுகளாக கொண்டாடி வந்தாலும் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் 1893ஆம் ஆண்டு திருச்சிலுவையின் அதிகாரப்பூர்வ விழாவாக இதை அறிவித்தார். திருக்குடும்பத்தின் வழியில் வாழும் இறைமக்களே, இறை இயேசுவின் அருளாலும் அன்பாலும் தினமும் பாதுகாக்கப்படும் நம் திருக்குடும்பத்தின் செல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் நாம் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் நோக்கம் இன்று என்னவாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் நாளாக அமைகிறது. உலகில் முதல் திருக்குடும்பம் யோசேப்பு, அன்னை மரியாள் மகன்
இயேசு கிறிஸ்து இவர்களதே ஆகும். நீதி, தாட்சி, அடுத்தவர் நலனுக்காக உயிரையும் விடுவது என்று திருக்குடும்ப ஒழுக்கத்தையும் புனித தன்மையையும் அனைத்து உலகின் தனது வாழ்க்கையின் வழியாக இறைவனின் சித்தத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று எடுத்து சொன்னது நம் இயேசுவின் குடும்பம். ஆகவே திருக்குடும்ப திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம்முள் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் சிந்திப்போம். தூய ஆவியின் நற்பண்புகளாக மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, சமாதான உள்ளம் இவற்றை கொண்டு தனிமைப்படுத்தப்பட்ட தாத்தா பாட்டி உறவுகள், தொலைந்து போன நண்பர்களோடு இணைந்து நமது இல்லத்தை திருக்குடும்பமாக மாற்ற நம் இறைவன் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்ட குட்டி திருச்சபை என்றும் மறைக்கல்வி விவிலியம் நம் குழந்தைகளின் முதுகெலும்பு என்பதையும் உணர்வோம். இறைவனின் நம் குடும்பத்தை இணைத்து இறையரசை கட்டி எழுப்ப சாட்சிய வாழ்வு வாழ இத்திருப்பலியில் நம்மை இறைவனோடு சேர்த்து ஒப்பு கொடுப்போம். இந்த திருக்குடும்ப பெருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு துக்கமான செய்தி. நம்மோடு அங்கே கான்வெண்ட்டில் இருந்த சிஸ்டர் மேரி எக்ஸ்பெடிட் நேற்று அதிகாலையிலே அவர் காலமானார். எனக்கு நம்முடைய திருப்பலி முடிந்து அந்த தருணத்தில் மருத்துவமனையிலே ஒரு வாரமாக சிகிச்சை பெற்றிருந்தார். எனவே நேற்று அதிகாலை அவர் மரணமடைந்திருக்கிறார். அவருடைய வயது 84. அவருடைய ஆண்மேலை பாட்சிக்காக காலை 8 மணிக்கு அடக்க திருப்பலி அங்கே நடைபெறுகிறது தோமையார் மலையில். நாம் இப்பொழுது அங்கே செல்ல முடியவில்லை. எனவே அந்த சகோதரியுடைய ஆண்மேலை பாட்சிக்காக நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் தொடர்ந்து அவருக்கு நித்திய வாழ்வழிக்கு மன்றாடுவோம். நம்முடைய குடும்ப உணர்வோடு எல்லோருமே ஒரு கண்களை மூடி அந்த சகோதரனுடைய ஆன்மா ஆண்டவர் நித்தியலை பார்வை பெற உருக்கமாய் மன்றாடுவோம். உங்களுடைய என்னுடையமான இந்த பலியை தூய மறை நிகழ்வின் கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுவதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் மரியாதை வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் இறைவனை மீது இறக்கம் வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத அரசு, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்கவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 20 மற்றும் 22, 24 மற்றும் 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார்.
அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பயனுக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். புறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவீங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவீங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே
ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். வயல்வெளியும் வன மரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா. இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-2 மற்றும் 21-24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு சிறிய மேசை இருக்கும், ஆல்டர், ஆண்டுடைய படங்கள்லாம் சிறுமங்கள்லாம் இருக்கும். அது ஒரு சிறிய மேசையும் இருக்கும். ஆகவே என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தார் யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படுது அப்படின்னு அவங்களுக்குள்ள நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வந்து அது மேலே வச்சுருவாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, அந்த நபருக்கு இந்த ஜெப உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி அவருக்காக சிறப்பாக அன்று முழுதும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். இது அவருடைய வழக்கம். அந்த வீட்டில் இருந்த பெண் பிள்ளைக்கு வரன் பார்ப்பதற்காக, பெண் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை விட்டார் வராங்க. சில நாட்களாகவே ரொம்ப பரபரப்பாக ஏற்பாடுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாரையும் விட அவங்க அம்மா ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. அந்த வீட்டு தலைவி தன் பெண்ணை பெண் பார்க்க வராங்க, ஏற்பாடுகள். ஆகவே ரொம்ப பரபரப்பாக அங்கே இருக்கிற எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பிறகு பார்த்திங்கன்னா வராங்க, அந்த நிகழ்வு நடக்கிறது, எல்லாம் போகுது. அது பிறகு எல்லாருமாக ஓரளவுக்கு ஓய்ந்து சரி ஜபத்தில் உட்காரலாம் அப்படின்னு போகும்பொழுது அந்த ஆல்டரில் ஒரு குழம்பு கரண்டியை வச்சுருந்தாங்க. யார் வச்சா தெரில. எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருந்தோம்.
யார் அங்கே கொண்டு வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே ஒரு குழம்பு கரண்டி இருந்துச்சு. குழம்பு கரண்டி யாருக்கு அடையாளம்? என்ன உங்கள் வீட்டில் குழம்பு கரண்டியே கிடையாதா? அம்மாவுக்கு தானே. ஆகவே அந்த குழம்பு கரண்டி அப்போ வந்து கேட்டாங்க, யார் வச்சா இதை? ஏன்னா அந்த இருந்ததுலேயும் அதிகமாய் பரபரப்பாக எதிர்பார்ப்போடு ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தது யாருன்னா அந்த தாய். எனவே அவளுக்கு ஜெபம் வேண்டும், ஜெப உதவி வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒருவர் அந்த ஒரு குழம்பு கரண்டியை அங்கே வச்சிருக்கிறாங்க. அப்போ விசாரிக்கிறாங்க, யார் நம்ம வீட்டில் இதை செய்தது? அப்போ அந்த குட்டி பையன் சொன்னான், அம்மா நான் தான் வச்சேன். ஒரு வாரமாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, டென்ஷனாக இருக்கிறீங்க, ஆங்ஷியஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. எல்லாருடைய ஜெபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த குழம்பு கரண்டியை அங்கே கொண்டு வந்து வைத்தேன் அப்படின்னு சொன்னோம். அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்பமாக வாழணும் என்பதுதான் இன்றைய விழாவுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு, சுசி, மரியாள் இவங்க திருக்குடும்பம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பாவித்து அந்த திருக்குடும்பத்தை போல ஒவ்வொரு குடும்பத்தாரும் இயேசுவை மையப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை வாழணும். இயேசுவை போல ஜெபத்தை மையப்படுத்திய வாழ்க்கை வாழணும். இயேசுவை போல அந்த திருக்குடும்பத்தை போல குடும்ப உறவுகளை மையப்படுத்திய வாழ்க்கை வாழணும். ஒருவர் நம்ம ஜபத்தினாலும் நம் உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் தாங்கிக் கொள்ளணும் என்பதுதான் திருக்குடும்பத்தினுடைய முக்கியமான அழைப்பாக இருக்கிறது. திருக்குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனேயும் நிச்சயமாக பெரிய ஒரு பணக்கார வீட்டு குடும்பம் கிடையாது. இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம். இன்றைய முதல் வாசகம் சாமுவேலுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறது. சாமுவேல் முதல் புத்தகம் 1வது அதிகாரத்திலே வாசித்தோம். இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார குடும்பம். எல்கானா அவருடைய மனைவி அண்ணா ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம். ஏன் சொல்கிறோம்னா இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுது. முதல் வாசகத்தில் சாமுவேல் பிறக்கிறார். அவரை அர்ப்பணிப்பதற்காக ஆண்டவரை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற பொழுது என்ன கொண்டு போகிறாங்க? 3 காளைகளை கொண்டு போகிறாங்க. 20 படி மரக்கால் மாவை கொண்டு போகிறாங்க. ஊருக்கே விருந்து வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய குடும்பம். அதாவது ஒரு எருசலேம் தேவாலயத்திற்கு போகிறதுன்னா சாதாரண வழி கிடையாது. இப்போவே போனவங்களுக்கு தெரியும், அது மலை மேல் போகிற ஒரு பாதை அது. ஆகவே ஒவ்வொருவரும் அந்த பாதையில் போகிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இவ்வளவு பொருளையும் கொண்டு போயிட்டு ஒருவர் அங்கே சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக வசதி உள்ளவங்கள தான் இருப்ப முடியும். ஆனால் அதே ஆண்டவர் இயேசு பிறந்தபோது அவரை காணிக்கையை கொண்டு போய் என்ன கொண்டு போனாங்க? ஒரு மாடப்புறா கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? எல்கானாவுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் இயேசு குடும்பத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஒரு மாடப்புறா குஞ்சியை கொடுத்து விட்டு இயேசுவை மீட்டு கொண்டார்கள். அவ்வளோ ஏழ்மை உள்ளவர்களாக சூசையும் அல்லது மரியாளும் இருந்திருக்கிறார்கள். திருக்குடும்பம் அப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு. ஆனால் திருக்குடும்பம் என்று நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அதே போல் எல்கானா குடும்பம் நமக்கு உதாரணமாக தான் இன்றைய இறை வார்த்தை கொடுக்கிறது. நேற்றைய தினத்தில் நான் இந்த ஒருக்காக நற்செய்தியை படித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு பட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு வசனம் என்னை ரொம்ப அதிகமாக தோட்டுச்சு. ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்வி. பரபரப்போடு கவலையோடு தாய்மரியாள் சொல்கிறார், நானும் உன் தந்தையும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல பையன், சாரிம்மா, இல்லை ஏதோ நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், மறந்துட்டேன், பார்க்கல, ஏதோ சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிறாரு? ஏன் என் தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அந்த ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக பட்டுச்சு. உங்களுக்கு தெரியாதா? அப்போ ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறாரு?
ஒரு சில காரியங்களை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம அந்த கேள்வி கேட்பார், உனக்கு தெரியாதா இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் உனக்கு. தாய் மரியாதை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, தாய் மரியாளுக்கு என்ன தெரிஞ்சது? வானதூதன் வந்து சொன்ன செய்தி கடவுளுடைய செய்தி என்று அறிந்திருந்தால், தெரிந்து வைத்திருந்தாள். அதே போல அந்த வானதூதரின் செய்தி கடவுளுடைய செய்தி நிறைவேறும் என்று அவள் விசுவசிக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தால் விசுவசித்தாள். எனவேதான் எலிசபெத் அவர்கள் சொல்றாங்க, கடவுள் நாம் சொன்னவை அனைத்தும் நிறைவேறும் நம்பிய நீர் வேறு பெற்றவர். ஆகவே அது தெரிஞ்சிருந்தது. அவனுடைய வார்த்தை நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும், நடக்கும் நம்பினாங்க, தெரிந்து வைத்திருந்தார்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், எலிசபெத்துக்கு உதவி வேணும், ஓடி போகிறார். தெரிந்து வைத்திருந்தால் தாய் மரியாள். அவளுக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் நாம முக்கியம் கிடையாது. நம்மளை விட அங்கே இருக்க தேவையில் இருக்கிற அந்த மூதாட்டிக்கு, வயது முதிர்ந்த என் உறவினருக்கு என் உதவி தேவைப்படும் என்று விரைந்து போகிறாங்க. அது கூட ஆகவே அதுவும் தெரிஞ்சு, அது பிறகு புரியல, உன் உள்ளத்தை வாழ் விடுவோம் என்று சிமியோன் சொல்லுகிறார். இந்த மகன் எழுச்சியாக இருப்பான், பலருக்கு வீழ்ச்சியாக இருப்பான் என்று சொல்லுகிறார். ஒன்றும் புரியல, உள்ளத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் வச்சு பதிச்சு என்னவா இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்காக, அவருடைய விருப்பத்திற்காக தன்னை தயாரிக்கிற தியானிக்கின்ற ஒரு பண்பு, அதை தாய்மரியால் தெரிந்து வைத்திருந்தாள். ஆக இப்படியெல்லாம் தெரிந்து வைத்திருந்த தாய்மரியாளுக்கு ஒரே ஒரு காரியம் தெரியல, ஆண்டவர் இயேசு இந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருப்பார் என்பதுதான் தெரியல. எனவே தான் ஆண்டவர் கேட்கிறாரு, அம்மா உனக்கு இவ்வளவு விஷயங்களை தெரியுமே, இது மட்டும் எப்படி தெரியாமல் போச்சு? நான் என் தந்தையின் வீட்டில் அலுவலகில் இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒரு கேள்வி கேட்கிறார். தாய்மரியாளுக்கு அப்பளும் புரியல, அதையும் மனதில் வைத்து அவள் சிந்தித்து வருகிறாள். அது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இந்த ஒரு திருக்குடும்பம் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய சவால். இந்த நாளில் நம்மையும் பார்த்து, இருக்கிற தாய் தந்தையை பார்த்து, அல்லது சகோதரன் சகோதரியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் என்று இந்த கேள்வியை நமக்கு கேட்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறோம்? கண்டிப்பாக கேட்பார், ஏன் உனக்கு தெரியாதா? இதை நீ தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா, இதை நீ அறிந்திருக்க வேண்டும் அல்லவா என்று ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்பார். அன்பார்ந்தவர்கள், எசையா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். மிக அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார், காளை தன் உடமையாளனை தெரிந்து கொள்கிறது, கழுதை தனக்கு எஜமான் தீனி போடுகிற இடத்தை அது அறிந்து கொள்கிறது, ஆனால் என் மக்களும் என்னை அறிந்து கொள்ளவில்லை. என் மக்களும் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், ஆதங்கப்படுறார். கழுதைக்கு தெரியுது, ஒரு காளை மாட்டுக்கு தெரியுது, ஆனால் என் மக்களுக்கு என்ன யாருன்னு தெரியல. எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, யோசித்து பாருங்க. எனவே ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கேட்பாரு, இது உனக்கு தெரியாதா? அந்த கேள்வி நிச்சயமாக கேட்பார், எல்லாருக்கும் கேட்பார். எனவே நாம் ஒரு சில காரியங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். திருக்குடும்பமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் இன்றைய இறை வார்த்தையை மட்டும் மையப்படுத்தி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அண்ணா எல்கானாவுடைய மனைவி. இந்த அண்ணாவுடைய எல்கானாவுடைய மனைவி என்ன செய்கிறாள்? இவர்கள் தங்களுடைய பிள்ளை சாமுவேலை என்ன பண்ணுறாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? எதிர்கொண்டு போகிறாங்க, அர்ப்பணிக்க கொண்டு போகிறாங்க. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். முதல் காரியம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். திருக்குடும்பமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் தெரிந்து வைத்திருக்க முதல் காரியம், நம்முடைய பிள்ளைகளை தினந்தோறும் கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளை தினந்தோறும் கடவுளுக்கு அர்ப்பணிங்க. ரொம்ப அவசியமானது. இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு எதிரான காலகட்டம். நம்ம நினைக்கிறது போல பிள்ளைங்க வளர்றாங்க கிடையாது. எதிர் திசையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய யோசனை அல்லது அவங்களுடைய சிந்தனை எதிர் திசையில் வளர்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளுடைய வளர்ச்சி மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
இந்த லாக்டவுனில் ஒரு குறிப்பு சொல்லுகிறது, பிள்ளைகள் வீட்டில் இருந்த பிள்ளைகள் அதிகமாய் மோசமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் பெண் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இந்த காலகட்டங்கள் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் தினந்தோறும் நாம் பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலன்னு சொன்னால், ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால், பிள்ளைகளுடைய வாழ்க்கை திசை மாறி போகும், தடுமாறி போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெற்றோர்களுக்கான முதல் சவால், திருக்குடும்பமாக வாழ வேண்டுவதற்கான முதல் சவால், தினந்தோறும் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணியுங்க. அதுதான் நம் பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அந்த அண்ணா ஏலியை பார்த்து சொல்லுகிறார், குருவே, என்னை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தவள் நான் என்று சொல்லுகிறாள் அண்ணா. ஏன் அழுதா? ஏலி திட்டாரு, குடிகாரியே, எத்தனை காலத்தை குடிச்சிட்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருப்ப நீ என்று சொல்லி கத்துக்கிறார் ஏலி. ஐயா, நான் குடிகாரி இல்லை, நான் என் உள்ளத்தை திறந்து கண்ணீரால் என் ஆண்டவரிடம் கொட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அண்ணா. அது பிறகுதான் ஏலி சொல்றாரு, நீ போ, சமாதானமா போ, உனக்கு ஒரு ஆண்டு குழந்தை கொடுப்பார் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண் அண்ணா, பணக்காரன்னா, வசதிதான் இருக்குது, குழந்தை கிடையாது. தன்னுடைய சக்களத்தி இரண்டாவது மனைவி ஆக்கப்பட்டவள், அவளுக்கு குழந்தை இருக்குது, கேலி செய்கிறாள் அவள். அது குறிப்பாங்க ஆண்டவரை வழிபட வருகிற பொழுது பலி உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பலி உணவு கொடுக்க மாட்டாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, எனக்கு கேவலமாக இருக்கிறது, என குழந்தை இல்லை, மல்லடியாக இருக்கிறாள், இவள் ஆசுவாதம் இல்லாமல் இருக்கிறாள் என்று ஒதுக்கி வைத்தார்கள். எனவே அவளுடைய குறையை கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் இதயத்தை திறந்து உள்ளத்தை திறந்து கொட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரிடத்தில் சொல்றாங்க. ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் காரியம், டிவி சீரியலில் கொட்டினா தீராது, பக்கத்து வீட்டில் போய் கொட்டினா அதிகமாக போய் இடகுடமாக தான் ஆகும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை கண்ணீரோடு கூடிய ஜபத்தை ஆண்டவருக்கு ஏறிடுங்கள், உங்கள் குடும்பம் ஆசுவாதமாக இருக்கும். அண்ணா சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் இது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆண்டு முன்னால் அமர்ந்து நம்முடைய குறைகளை முதலில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அவரிடத்துல உங்களுடைய குறைகளை கொட்டி தீருங்கள். அப்பொழுது நிச்சயமாய் ஆசுவாதமான குடும்பத்தை நம்மால் நடத்த முடியும். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கிலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறது. அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த பிள்ளைகளை கடவுளுடைய காரியத்திலும் இந்த திருச்சபையுடைய காரியத்திலும் ஏற்றபடி வளர்ப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. தலையை நல்லா வேகமாட்டும். அப்புறம் நானும் பெற்றோரை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீங்களா? நாங்களும் உதவி செய்வோம். அன்பாதவர்களே, அந்த பொறுப்பு கடமை எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது. எனவே பொறுப்புள்ள, விசுவாசமுள்ள, நம்பிக்கையுள்ள மக்களாக நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக அன்பாதவர்கள், இரண்டாவது இன்றைய வாசகம் யோவான், முதல் யோவான் 3வது அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, நாம எப்படி என்ன அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அடுத்ததாக ஆண்டவரை நாம் அவர் இருப்பது போல பார்ப்போம் என்று விசுவசிக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்றார். ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் கேட்பார்கள். அப்புறம் கேட்பார், ஏன் உனக்கு தெரியாதா? நீ என்னை ஒரு நாள் சந்திக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? என்னை நீ நேரடியாய் பார்ப்பா என்று உனக்கு தெரியாதா? அப்பொழுது உன் கணக்கை நீ ஒப்படைக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? நீ செய்கிற காரியம் என்ன, என்ன செய்த காரியம் என்ன, கணக்கை ஒப்படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வு ஏன் இல்லாமல் போல நிச்சயமா நம்மளை கேட்பார், நிச்சயமா கேட்பார். ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா நற்செய்தி 12:54-55 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மேற்கிலிருந்து மழை வருகிறது என்று சொல்றீங்க, மேகம் வருகிறது, மழை வரும்னு சொல்றீங்க, மழை வருது. தெற்கிலிருந்து காற்று வீசுகிறது, வெப்பமாக இருக்குன்னு சொல்றீங்க, அதே போல இருக்குது. ஏன் இதெல்லாம் தெரிந்து வைத்து இருக்கிற நீங்க ஏன் கடவுளுடைய காரியத்தை தெரிந்து வைத்திருக்காம ஆண்டவர் வருகிற நாளை ஏன் அறியாமல் இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். கண்டிப்பா கேட்பார், ஏன் உனக்கு இது தெரியாதா?
எல்லா காரியமும் தெரியுத, உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் தெரியுத, இது மட்டும் எனக்கு தெரிய மாட்டேன்னு நிச்சயமா நம்மளை கேட்பார். எனவே இந்த 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, நாம் அவரை பார்ப்போம், இருப்பது போல் பார்ப்போம். அடுத்ததாக சொல்லுகிறது, ஆண்டவரை பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அறிந்திருக்க வேண்டும், அந்த உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்து 3வது சொல்கிறது, எதை கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், விசுவசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 4வது காரியம் சொல்லுகிறது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். எதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு கட்டாய கடமை மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். 5வது சொல்லுகிறது, கடவுள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் என்று நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், விசுவசிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 2ஆம் வாசகத்தில் ஒரு திருக்குடும்பமாய் வாழ்வதற்கான பண்புகளை பட்டியலிடுகிறார் யோவான். யோசித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட குடும்பங்களாக, விசுவாசமுள்ள குடும்பங்களாக இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக நம்முடைய நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், அங்கே தாய் மரியாள் 3 நாள் அவங்க நடக்கிறாங்க, அந்த ஒரு நாள் நடக்கிறாங்க பயணம். அதை பிறகு பார்க்குறாங்க, இயேசு நம்மோடு இல்லை. உணர வேண்டும், பல தருணங்கள் இயேசு நம்மோடு இல்லை. எப்பொழுது இல்லை? எப்பொழுதெல்லாம் இயேசு என் கூட இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய்மாரால் சுசையை உணர்கிறார்கள், ஒரு நாள் இல்லை உணர்ந்து கொள்கிறார்கள், இயேசு நம்மோடு இல்லை. என்ன செய்யறாங்க? ஓடி போகிறார்கள், திரும்பி ஓடுகிறார்கள், பதற்றத்தோடு ஓடுகிறார்கள். இயேசு என்கிட்ட இல்லை, இயேசு நாங்கள் தொலைச்சிட்டோம். எங்க தொலைத்த இடத்திற்கு ஓடுகிறார்கள். அன்பார்ந்தவர்கள், எங்க தொலைச்சிருக்கிறோம் இயேசுவை? நம் சகோதரன் சகோதரிக்கு எதிராக பேசிய வார்த்தைகளை இயேசுவை தொலைத்திருக்கிறோம். குடும்ப உறவுகளிலே வஞ்சித்து பறித்து கொண்ட தருணங்களில் இயேசுவை தொலைத்திருக்கிறோம். பகைமை வெறியோடு இருக்கிற பொழுது இயேசுவை தொலைத்திருக்கிறோம். நம் குடும்பத்திலே நாம் பிறரை எப்பொழுதும் நேசிக்காத போது, உண்மையாக நேசிக்காத போது இயேசுவை தொலைத்திருக்கிறோம். மன்னிக்காத போது இயேசுவை தொலைத்திருக்கிறோம். இரக்கம் காட்டாத போது இயேசுவை தொலைத்திருக்கிறோம். நம் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளாத போது இயேசுவை தொலைத்திருக்கிறோம். திரும்பி போகணும், இயேசுவை கண்டுபிடிக்கணும். தாய் மரியாதை போல, சூசையை போல திரும்பி நாம் அந்த இடத்துக்கு போய் இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும். எங்க தொலைச்சோமோ அங்கே தேடினாதான் கிடைப்பார். வேற எதோட தொலைச்சிட்டு வெளிச்சங்க இருக்கு சொல்லிட்டு வேற எதுவும் தேட முடியாது. தொலைத்த இடத்துல இயேசுவை தேட வேண்டும். தாய் மரியாளும் சூசையும் ஓடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட இந்த தொலைத்த அந்த இடத்திற்கு நோக்கி ஓடுவோம், ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடிப்போம். அடுத்ததாக கவலையோடு தேடினார்கள். அம்மா சொல்றாங்க, நானும் தந்தையும் கவலையோடு தேடி கொண்டதும். ஆண்டவர் சொல்றார், இல்லைம்மா தப்பு, கவலையோடு தேடக்கூடாது. ஆண்டவர் இந்த கவலையில் சொல்லலாம், கவலையோடு தேடக்கூடாது. ஏன்னா கவலையோடு தேடினா ஆண்டவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் மதலேன் மரியாள் ஆண்டவர் கல்லறைக்கு போகிறாங்க, அழுது கொண்டே போகிறாங்க, கவலையோடு போகிறாங்க. இயேசு நிற்கிறாரு, கேட்குறாரு, அம்மா யாரை தேடுறீங்க? தோட்டக்காரன் என்று எண்ணிக்கொண்டாள். ஆண்டவர் நிற்பார். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பிச்சைக்காரனா தெரியும், இல்லை ஒரு தோட்டக்காரனா தெரியும், இல்லை ஒரு வழிபோக்கனா தெரியும். ஆனால் ஆண்டவராக தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் தான் பேசுவார், ஆண்டவர் தான் உங்களோடு சொல்லுவார். உன் கவலையில், உன்னுடைய வருத்தத்தில், வேதனையில் உன்னோடு பேசியிருப்பார். ஆனால் நீ அவரை ஆண்டவர் என்று கண்டுகொள்ள மாட்டாய். அப்போ அவரை கண்டுகொள்ளணும்னு சொன்னால் கவலையோடு கூட இருக்கக்கூடாது. கவலை அவரான கொடுத்துடணும். பேதுரு மிக அருமையாக சொல்லுகிறார், உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது போட்டி விடுங்கள், ஏனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். கவலை அவர்கிட்ட கொடுத்துட்டு மகிழ்ச்சியோடு தேடுங்க, சந்தோஷத்தோடு தேடுங்க. அந்த துன்பத்தில் வேதனையில் கூட நம்பிக்கையோடு தேடுங்க. அவங்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலாக இருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிற கடவுளாக இருக்கிறார். எங்கே பிறந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். திருக்குடும்பம் அங்கே சூசை மரியோடு மட்டுமல்ல, யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு தேடுகிறார்களோ அவர்களோடு இருக்கிறார். அன்போடு பாசத்தோடு இரக்கத்தோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கே ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த திருக்குடும்ப தலைவர் ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியில் இருக்க, இயேசு என் குடும்பத்தையும் திருக்குடும்பமாய் மாற்ற, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமான குடும்பமாக மாற இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் தொடர்ந்து நம்மை அதுக்குரிய வல்லமையால், அதுக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டுமாய் கண்ணீரோடு கூட அண்ணாவை போல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.
எழுந்திருப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியால் நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்கிறார், கூக்குரலை கேட்கிறார். அண்ணாவினுடைய கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எனவே நம்முடைய ஜெபங்களையும் கூட ஆண்டவர் கேட்கிறார் என்று முழுமையாய் நம்புவோம், விசுவசிப்போம். எனவே நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக ஆண்டவரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பதிலுரை. திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த திருக்குடும்பமே, உலகில் ஒரே குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருச்சபையும் அதில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் மற்றும் இறைப்பணி ஆற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உலகில் கலாச்சாரம், மொழி, பண்பாடு ஆகியவற்றால் பன்முகத்தன்மை கொண்டிருந்தாலும் ஒரே ஆயனின் கீழ் உள்ள மக்களாய் வாழ, இறைவழி நடந்திட ஒற்றுமையின் ஆவியை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கம் நிறைந்த திருக்குடும்பமே, எமது நாட்டிற்காக மன்றாடுகின்றோம். பொது நலத்தோடு செயல்படும் முற்போக்கு சிந்தனை கொண்ட தலைவர்கள், சமூக ஆவலர்கள் அருளால் பேறு பெற்று மக்களின் வாழ்க்கைக்கு வேண்டிய அடிப்படை திட்டங்களை செயல்படுத்தி உள்நாட்டு சிறுதொழில் வளர்ச்சி பெற உதவிடவும், நாட்டின் அனைத்து குழந்தைகளும் கல்வி பெற்றிட உதவிடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பின் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். திருச்சபையின் அங்கத்தினராகிய இவர்கள் ஒவ்வொருவரும் குடும்ப ஜெபம், குழந்தை மறை கல்வி, விவிலிய வாசிப்பு, பிரிவினை, பிற மத சகோதரரோடு சகோதரத்தன்மையோடு வாழ்வதும் என்று இறை திட்டத்தின்படி தங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பிடவும், மற்றவர்களுக்கு விசுவாசம் உள்ள எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்திடவும் இறைவா
வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் பதிலுரை. குடும்பமே திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்வரிக்கும் இறைவா, அனைத்து நோயாளிகள், ஊனமுற்றோர், மனநிலம் குன்றியோர் ஆகிய அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் உமது அன்பின் அருளால் விரைவில் குணம் பெற்று புது பிறப்பு அடைந்திடவும், சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்க பெற்று அவர்களும் நம் குடும்பத்தின் அங்கம் என்ற எண்ணம் அனைவர் மனதிலும் எழும்பிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லாயனே எம் இறைவா, அனைத்து இளைஞர் இளம் பெண்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் நொடி பொழுதுக்கு மாறிக்கொண்டு இருக்கும் கலாச்சாரத்தின் பிடியில் சிக்கி தன் ஆன்மாவை இழந்து விடாமல் சாலமோன் பெற்ற ஞானத்தை இவர்களும் பெற்று தெளிவான சிந்தனை கொண்டு இறையழைத்தல், சமூக பணி, இல்லப்பணி இவற்றில் ஒன்றை தேர்வு செய்து பயனுள்ள மனிதர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட தேவைகளுக்காக உறக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு ஞானத்தில் வளர்ந்தார், உடல் வளர்ச்சியிலே வளர்ந்தார். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க தூய் ஆவியின் கேட்போம். ஆண்டவர் இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். மனிதர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற நாம் கடவுளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உணர்ந்து பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை ஒப்பு கொடுப்போம். பல நேரங்களில் நம்மால் அவர்களுக்கு எந்த பணிவிடையும் செய்ய முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல பல நேரங்களில் அவர் தவிக்கிறார்கள். நம்முடைய உதவிக்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நம்முடைய பெற்றோர்கள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளில் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலம் என படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலம் என படைத்து நின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலம் என படைத்து நின்றேன். கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே.
உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே, இயேசு பாலனேற்றிடுமே, நேசராஜனேற்றிடுமே, இயேசு பாலனேற்றிடுமே, நேசராஜனேற்றிடுமே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன், தொடைகளில் எல்லாம் சிறந்த இதயம் கொடுப்பது நலம் என படைத்திருந்தேன். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னிடமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் வழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையால் எங்கள் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானது என்றும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறையல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர்கள் சுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஊற்று. அவையுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மோக்கு நன்றி கோரி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை ஆண்டவர் எங்களுக்கு கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளை கிண்ணத்தை எப்போ கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று கோழியும் பொரிய தகுந்தலை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அந்த திரு அவை நினைவு கூறுதலும் சிறப்பாக என் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடலும். தந்தையே, நீர் இவ்வுலகிலும் அழைத்து கொண்ட அருட்சகோதரி எக்ஸ்பெரிட் என்னும் மடியார் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திடலும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்போது நேற்று மரமரல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு நம்ம குடும்பத்தை இன்னும் அதிகமாக பொறுப்பேற்றுக் கொள்ள, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் அவரை முதன்மைப்படுத்த, ஏக்கத்தோடு தேட, ஆர்வத்தோடு அவரை நாம் கண்டுபிடிக்க
ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து வாழ தேவையான வரங்களை கேட்டு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமே வடிவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடர்களும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தோடு நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் குடும்பி இருக்கிற திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்து இந்த புனிதமிக்கப்படலாம் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலும் விடுவித்து நாங்கள் என்றும் கட்டளைகளில் கருத்தூணி நிற்க செய்திடலும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி என்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக உடலாய் இரத்தமாய் உருவெடுத்து நற்கரணையாய் வருகின்ற ஆண்டவர், வார்த்தையாய் கடவுள் மனு உருவாகி நம்மோடு கூட வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோ. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்துமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னை மரியாளின் பாலனுக்கு மங்காத சீரனுக்கு தமிழே தாலாட்டவா. தமிழே, எங்கள் தமிழே,
தாய் தமிழே நீ தாலாட்டவா. அன்னை மரியாளின் பாலனுக்கு மங்காத சீலனுக்கு தமிழே நீ தாலாட்டவா. விந்தைகள் அரசாலும் விதி மாற்றினார், மந்தைகள் வாழ்வுக்கு மதியூட்டினாய். விந்தைகள் அரசாலும் விதி மாற்றினாய், மந்தைகள் வாழ்வுக்கு மதியூட்டினாய். கந்தையில் பிறந்தேனும் கதி மாற்றினாய். கந்தையில் பிறந்தேனும் கதி மாற்றினார். பெருவிந்தையில் நீதிக்கு நிதி கூட்டினார். கரிசா கரிதாரிசனி கரிசா வாழியேசி பாமணி மாளிகை யாழிசு சங்கீத சங்கமராகுக. மங்களமாருதி தங்குனி ஓசைகள் பொங்கி மகிழ்ந்திட புன்னகை செய்தாய் தமிழே. கண்ணி தமிழே செந்தமிழே நீ தாலாட்டவா. அன்னை மரியாளின் பாலனுக்கு மங்காத சீலனுக்கு தமிழே நீ தாலாட்டவா. தமிழே எங்கள் தமிழே தாய் தமிழே நீ தாலாட்டவா. அன்னை மரியாளின் பாலனுக்கு மங்காத சீலனுக்கு தமிழே நீ தாலாட்டவா. கிறிஸ்துவின் ஆன்மாவில் என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு உம்மை புகழச் செய்யும். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணகர்கள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டு இடையனாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு
நிலையான தோழமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நட்ட நடு ராத்திரியில் கொட்டு பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. வெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். வெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கோடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கோடி. நட்ட நடு ராத்திரியில் கொண்டு பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சிய மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சிய மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கோடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கோடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில் மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உயிர்த்தாரே இயேசு சாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.